அவருடைய படைப்பாளர்கள் அரங்கத்தில் ஆட்சி செய்து என் கார்த்திகா என் வைஷ்ணவி பச்சிலப்பள்ளியுடைய துன்பங்களை கௌரவங்களை தாங்கிய என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த கலாச்சார பெருவிழாவிலே நாங்கள் மிக மகிழ்வோடு கூடியிருக்கிறோம். எங்களுடைய பிரதேசத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. இந்த விழாவுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. என்னவென்றால் இன்று நாடு இருக்கின்ற பொருளாதார நிலை எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இந்த பிரதேச செயலகங்களிலே பொதுவாக வெவ்வேறு நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம். விளையாட்டு, அதாவது பிரதேச விளையாட்டு விழா நடக்கும், பிரதேச கலாச்சார விழா நடக்கும். இவையெல்லாம் வளமையாக நடக்கின்ற நிகழ்வுகள். ஆனால் இன்று இருக்கின்ற சூழலிலே இவை இன்று சற்று எல்லா இடங்களிலும் அடக்கி வாசிக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் அதிலும் ஒரு சாதனை செய்தோம். வட மாகாணத்திலே 2 பிரதேச செயலகங்கள்லாம் 3 பிரதேச செயலகங்கள்லாம் வட மாகாணத்தில், மாவட்டத்தை கதைக்கவில்லை நான், வட மாகாணத்திலே 3 பிரதேச செயலகங்கள்லாம் பிரதேச விளையாட்டு விழாக்களை வைத்தன. அதிலே ஒன்று நாங்கள். அதே போல இந்த வட மாகாணத்திலே இந்த ஆண்டுக்குரிய கலாச்சார விழாவை பெரிதாக ஒரு பிரதேச செயலகங்களும் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்று அறிகிறேன். ஒரு சில பிரதேச செயலகங்கள் தொடங்கி இருக்கலாம். ஆனால் ஒரு முழுமையான விழாவாக இந்த வடமாகாணத்திலேயே பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகம் தான் எடுத்திருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் எங்களுடைய பண்பாளர்கள், திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் அவர்களும் அதிலே அவர்கள் சிரித்து ஆமோதிக்கிறார். எனவே அதில் உண்மை இருப்பதாக நான் அறிகிறேன். உண்மையிலே ஒரு பிரதேசத்தினுடைய அடையாளத்தை பேணுவதிலே இந்த கலாச்சார விழாவுக்கு ஒரு முக்கியம் இருக்கிறது. ஒரு பிரதேசத்தினுடைய கலாச்சார அடையாளங்கள் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் தனித்துவமானவை. இங்கே மிகப்பெரிய கலைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாரம்பரிய கலைஞர்கள் இருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய ஒரு நவீன இலக்கிய முன்னோடி கருணாகரனும் இருக்கிறார். எனவே இந்த பிரதேசத்திலே ஒரு கலை அடையாளம் என்பது தனித்துவமாக இருக்கிறது. அந்த கலை அடையாளத்தை இன்று ஒருங்கிணைக்கின்ற மையமாக பிரதேச செயலாளர் தான் இருக்கிறது. இங்கே பிரதேச சபை செயலாளர் இருக்கிறார், அவரும் குறைந்தவர் அல்ல. ஆனால் இந்த பிரதேச செயலகம்தான் அந்த எல்லா விடயங்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு அரச கட்டமைப்பாக இருக்கிறது. எனவே இந்த பிரதேசத்தினுடைய கலாச்சார விழாவானது சிறப்பாக அமைய வேண்டும், அது இந்த பிரதேசத்தினுடைய ஒரு தலைமை விழாவாக அமைய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விழாவை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். என்றாலும் எல்லாருக்கும் சொல்வது போல, கம்பனாக இருந்தாலும் சடையப்ப வள்ளல் உதவாவிட்டால் அந்த விழா நடக்காது. காசு வேணும் இன்றைக்கு என்னதான் இருந்தால் பண்பாட்டு அலுவலர் திணைக்களமும் ஒரு பங்கை தந்தது தான். ஆனால் அது இந்த விழாவை எடுப்பதற்கு பூரணமாக உதவாது. எனவே எங்களுடைய பல அன்பர்கள், இந்த பிரதேசத்தினுடைய அன்பர்கள், நான் இங்கே கதைக்கும் பொழுது பக்கத்திலே புத்திசாமணியாக இருந்தால் சின்ன டிவிஷன் தானே, பெருசாக காசு தராங்க, அப்படியே இல்லை, தந்தார்கள்.
எங்களுடைய இந்த விழா சிறப்பிப்பதற்கு கணிசமான நிதியை தந்தார்கள். எனவே அவர்களுடைய அந்த ஒத்துழைப்போடு தான் இந்த விழா சிறந்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல எங்களுடைய இந்த விழாவினுடைய அம்சங்களாக நாங்கள் சிலவற்றை வரையறுத்தோம். இயல், இசை, நாடகம் இந்த விழாவிலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம். அதில் இயல் விஷயங்களாக இங்கே கவிதை, பேச்சு போன்றவை இடம்பெற இருக்கிறது. இசை, இங்கே ஏற்கனவே ஒரு வரவேற்பு நடனத்தை நாங்கள் பார்த்தோம். இசை நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதே போல் நாடகம், நாட்டியத்துக்களே எங்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. இதே போல் எங்களுடைய நூல், பசுந்தளிர் நூலை நாங்கள் வெளியிட இருக்கிறோம். இங்கே எங்களுடைய பிரதேசத்தினுடைய மூத்த 3 கலைஞர்களை கௌரவிக்க இருக்கிறோம். எங்களுடைய புண்ணியன் கனகராசா அவர்கள் மற்றும் எங்களுடைய பாவிலிப்பிள்ளை ஜோர்ஜ் அவர்கள், சாத்தன் சிவநாதன் ஆகிய 3 மூத்த கலைஞர்களை நாங்கள் இங்கே கௌரவிக்க இருக்கிறோம். அதே போல எங்களுடைய பிரதேசத்தினுடைய ஒரு இளைய கலைஞராக சிந்துஜன் ஜிலானி அவர்களை இங்கே நாங்கள் இன்று கௌரவிக்க இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்விலே இப்படி கௌரவிப்பு, கலைஞர்களை கௌரவித்தல், எங்களுடைய இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழுடைய நிகழ்வுகளை நடத்துதல், அதே போல கலாச்சார போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றியீட்டியவர்களுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எனவே இந்த நிகழ்வு, எங்களுடைய இந்த பிரதேசம் தனித்துவமான கலைஞர்களை கொண்ட பிரதேசம். மிக சிறந்த கலைஞர்களை, பல மூத்த கலைஞர்களை, தனித்துவமான கலை வடிவங்களை கொண்ட பிரதேசமாக நான் இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தை பார்க்கிறேன். எனவே எங்களுடைய இந்த பிரதேசத்தினுடைய அடையாளமாக இந்த பண்பாட்டு விழா இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் எல்லோருக்கும் மதிய போசனமும் இருக்கிறது. எனவே நீங்கள் ஆற அமர இருந்து வயிற்றுக்கும் செவிக்கு உணவு பெற்று வயிற்றுக்கும் உணவு பெற்று செல்லலாம் என்ற ஒரு செய்தியை கூறிக்கொண்டு, இங்கே எங்களுடைய அருட்தந்தை அவர்கள் ஒரு செய்தி சொன்னார். இந்த நிகழ்வுகள், அதாவது ஆலயங்களில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் ஒரு வரலாற்றை சொல்லுகிற நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று